டெலிவிஷன்ல இருந்தா சினிமால சான்ஸ் கிடைக்காது. ஆமா. இண்டஸ்ட்ரியில எப்போனாலும், எதுனாலும் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பெர்சன நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ம். அப்டின்னா அது யாரு? மக்களுடைய வரவேற்பு, அவங்க செலிப்ரேட் பண்ணது. ம். அத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அதுக்கு ரெடி ஆனீங்களா? ஆமா. வணக்கம். நான் உங்கள் பாபி. பாசிபிள் ஸ்டுடியோஸ்ல ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இது. இன்னைக்கு என் கூட இணைஞ்சிருக்கிறவர் வந்து அ எனக்கு ரொம்ப என்னோட ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தே நான் ரொம்ப க்ளோஸா அவர வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ ரொம்ப க்ளோஸா பக்கத்துல உட்காந்து இன்டராக்ட் பண்ண போறோம். சச் அ ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லலாம். இந்த ஸ்வீட் ஹார்ட்டுங்கிற இந்த டேர்முக்கு பின்னாடி வருவோம். லெட்ஸ் வெல்கம் ரியோ ராஜ் டு த ஷோ. எஸ். தேங்க் யூ சோ மச் பிரதர். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஹேப்பியா, ஜாலியா. சூப்பர். ஜாலியா இருக்கேன். இந்த பாசிட்டிவிட்டி எப்படி உங்களுக்கு இஸ் இட் அ பார்ட் ஆஃப் யுவர் கேரக்டர், பர்சனாலிட்டி ஆர் ஆன் ஸ்க்ரீன் மட்டும்தானா? இல்ல நான் அது அப்படி டிரைவ் பண்ணி எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ பாசிட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது ஹாப்பியா இருக்கு. சுத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ரிப்பேர்டு கிடையாது. மெனக்கெடுறதும் கிடையாது. இல்ல. நேச்சுரலி இட் ஆமா, ஹேப்பன்ஸ் ஆமா. இல்லையா? எனக்கு அது மேபி ஆன் ஸ்க்ரீன்ல அப்படி தெரியுதோ என்னமோ. ஓகே. பட் பின்னாடி வந்து எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா அதையும் ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவேன். அது முடிஞ்ச அளவு பொலைட்டா சொல்லுவேன். ஓகே. பேச்சு கேட்கலைன்னா மட்டும் கொஞ்சம் ஹார்ஷா சொல்லுவேன். அவ்வளவுதான். ஃபைன். அந்த மாதிரி இன்னைக்கு உங்களோட ஜர்னி கிட்டத்தட்ட டெக்கேட், மோர் தென் அ டெக்கேட் ஆஃப் ஜர்னி இல்லைங்களா? ரியோவை பப்ளிக்கு தெரிய ஆரம்பிச்சு மோர் தென் அ டெக்கேட் ஆச்சு. உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். அதில் 2 ரியோவை இருக்க போறாரு. இந்த 2 ரியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல டாப் கார்னர்ல ஒரு பையன், ஓகே. கீழே இன்னொரு ரியோ. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஸ்வீட் ஆர்ட்ல இருக்க போஸ்டர்ல இருக்க ரியோ சொல்லிடுறேன். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸா இருக்கான். அவனோட கெரியர்லயும் சரி. ஓகே. இப்போ கொஞ்சம் சீரியஸா இருக்கேன். கெரியர்ல நிறைய கத்துக்கிறேன். நிறைய போய் தெரிஞ்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். ஓகே. புதுசா ஏதாவது பண்ணணும்னு ஒரு இதெல்லாம் இருக்கு. ஸோ நிறைய லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் சீரியஸா இருக்கேன். ஓகே. இப்ப ஓகே. அந்த மேல இருக்க ரியோ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இட்ஸ் a part of my question actually. அப்படியா? ஆமா. ரொம்ப கேர் ஃப்ரீ. அந்த ஒரு ஷோ ஆக்சுவலா அந்த அந்த போட்டோவை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஷோவும் அதுல இருக்க மெமரி அப்படி ஒரு மாதிரி இப்படி கடகடன்னு ஒரு மாதிரி ஃபிளாஷ் ஆயிட்டு போகும். காலையில 1 hour தான் அந்த ஷோ. அந்த ஷோவுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். அது என்னன்னா அந்த டீ கடையில போய் அந்த நியூஸ் பேப்பர் வாங்குற டைம் மட்டும் தான். அவ்வளவுதான். வாங்கிட்டு வந்து இந்த நியூஸ் பேப்பரை கீழே ஓபன் பண்ணி விட்டோம்னா அப்படி கடகடன்னு போகும் அந்த ஷோ. ஓகே. அந்த 1 hour ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 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 மொத்த டேவை வந்து அந்த ஷோ என்னையவே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும். பாக்குற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஷோ பார்க்கும்போது அந்த டேவே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முதல்ல அது எனக்கு இருக்கும். ஓகே. காலைல ஷோ முடிச்சுட்டு வந்தோடனே அந்த டேவே ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்து இதெல்லாம் பண்ணுவோம், கெரியர்ல நம்ம இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்ற மாதிரி ஸ்மால் பாய் பிக் ட்ரீம்ஸோட இருந்திருப்பீங்களா? அப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்ல அது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. ஓகே. அந்த டைம்ல என்னோட மைண்ட் செட்டு என்னோட எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா, நான் டிவில வரணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. இப்ப பாக்குற எல்லாருக்கும் அந்த ஷோவும் பிடிக்குது. அவ்வளோ ரசிக்கிறாங்க, அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத ஹோல்சமா என்ஜாய் பண்ற இந்த டைம். நான் வந்து அடுத்து கெரியர்ல நம்ம இதை பண்ணணும், நான் வந்து இதை சாதிக்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கவலை இல்லை. எந்த விதமான கவலையும் இல்லாம ஃபுல்லா இந்த ஃபுல்லஸ்ட் அந்த ஷோவையும் எனக்கு கிடைச்சிருந்த அந்த ரெகக்னேஷனையும் முழுக்க என்ஜாய் பண்ணிட்டு மட்டும் இருந்த டைம் அது. ஓகே. ஓகே. நீங்க விஜேவா இருக்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பார்த்து அட்மையர் பண்ணி ஒரு பையனை பிடிக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரணங்கள் இருக்கும். அதுல ரொம்ப பர்டிகுலரா சொல்றது என்னன்னா, கேமராவே பார்க்க மாட்டேங்கிறாப்லப்பா, ரொம்ப நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல இங்க ரூம்ல உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலி இந்த விஜே பேட்டர்ன் பார்த்து 1 to 1 நம்ம பேசுவோம். நம்ம பார்த்தது டெலிவிஷன்ல பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, எங்க இருந்து பேசுறீங்க, இப்படி கேட்டுட்டு இருக்கிறது. எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன, ஆமா அப்படி ஏதோ பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி. அது எப்படி நீங்க கிராக் பண்ணீங்க? இல்ல அது கான்ஷியஸா பண்ணதா? இல்ல அது வந்து கிராக் பண்ணல, நான் கிராக் பண்ணல. ஓகே. லிட்டரலி அது வந்து என்னோட ஷோ டைரக்டர் கவின் தான், நீ இப்படியே இரு, நீ கேமரா முன்னாடி இருந்து பேசுற அப்படின்னா. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கேமரா வந்து உங்களோட ஃப்ரெண்டு, இந்த கேமரா தான் ஆடியன்ஸ், நீங்க கேமரா மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஓகே. அது கேமரா மட்டும் பார்த்து பேசும்போது நம்ம ஒரு மாரி ப்ரிப்பேர்டா இப்படியே ஆ, இருப்போம். ஆ, ஆ. வணக்கம் சொல்லுங்க. அந்த மூட்லயே இருந்துட்டு இருந்தது. பட் அந்த ஆடிஷன்ல ஒன்ஸ் அந்த ஆடிஷன் முடிஞ்ச உடனே நான் பண்ற பிஹேவியர் தான் அவருக்கு புடிச்சிருந்தது. ஆ. ஸோ ஒன்ஸ் அதையவே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மாரி ஆடிஷன்ல போக ஆரம்பிச்சது. சம்வேர் நம்ம பண்ற விஷயம் எல்லாத்தையுமே அவர் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே. கவின். கிட்டத்தட்ட அது ஒரு ஆடிஷனாவே அது ஒரு 50, 60 ஆடிஷன் போயிருப்பேன். அப்பா! அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பர்ட்டிகுலரா இந்த சேனலுக்காக மட்டும் இல்ல மொத்தமா சன் டிவின்னு எடுத்துக்கிட்டா கேடிவி, ஆதித்யா டிவி, சன் மியூசிக் எல்லாத்துக்குமே. எல்லா சேனலுக்குமே ஆடிஷன் ஓ போயிருக்கேன். ரைட். அங்கிருந்து இந்த பக்கம் வந்தா ஜீ தமிழுக்கு போயிருப்பேன். எல்லா சேனலுக்குமே ஆடிஷன் போறது. ஓகே, So, ஓகே. அப்படி ட்ரை பண்றது. பட் அங்க பர்ட்டிகுலரா இந்த 3 சேனலுக்கும் சேர்த்து நம்ம ஆடிஷன் பண்ணிருப்போம்ல. ம், ம். அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எனக்கு போட்டு காமிச்சாரு. ஓகே, நீ வந்து இப்படி இருக்க. ஓகே. ஸோ நீங்க இப்படியே இருக்கணும்னு தான் சேனல் விருப்பப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. நைஸ். ஆக்சுவலா உண்மையான சேனல்லாம் விருப்பப்படல. அவரு அவரு தான் அவரு விருப்பப்பட்டது. ஓகே, ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டு அதையவே ஒரு பேட்டர்னா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆடிஷன் ஒன்று பண்ணி பார்த்தோம். ஓகே. அது நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அத இது இப்படியே இருந்துரலாம். நம்ம வந்து கேமரா முன்னாடி இருக்கோன்ற கான்ஷியஸ் நமக்கு இல்லாம இருந்ததுன்னா போதும். அப்படின்ற மாரி டிசைட் அந்த பண்ணிட்டோம். ஃபோட்டோல பார்க்கும்போது கூட பீன் பேக்ல உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா அப்படியே ஆமா. பேசிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றது நம்ம ஒரு 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 லிவிங் ரூம் மாதிரியான ஒரு செட்டப் நான்லாம் அது ஆமா. உங்க ஷோல தான் பார்த்திருக்கேன். ஓகே. முன்னாடி இருக்காங்க. ம், ஆனா ம். பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு தீம் பேஸ்டு ஷோல தான் ஒரு செட்டோ ஒரு செட்டப்போ இருக்கும். ம், ம். எவ்ரிடே ஷோல அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. ப்ளீஸ். ஆக்சுவலா கிரீன் மேட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஷோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. சும்மா 2 பேரும் நானும் கவின் அண்ணாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ம், ம், ஸோ ம். சும்மா நடந்து போகும்போது அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நிறைய ஷோஸ் பண்ணதுக்கு செட் போட்டுருந்தாங்க. ம், அந்த ம். செட்லாம் யூஸ் இல்லாம இருந்தது. ஓகே. நாங்க போகும்போது இதெல்லாம் ஏன் சும்மா இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது, நாளைக்கு காலைல வேணா லைவ் அதுல போயிருவோம் அப்படின்னு. என்னடா சொல்ற, அதுல போலாமா அப்படின்னா, சும்மா தானே இருக்கு போவோம் அப்படின்னு போனோம். அந்த ஷோ அந்த செட் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த செட் தான். வேற ஏதோ ஷோக்கு. வேற ஏதோ ஷோக்கு. பட் அது அதுக்கப்புறமேட்டு அந்த செட் வந்து சும்மா இருந்தது. ஓகே. யூஸ் பண்ணாம சும்மா வச்சிருந்தாங்க. ம், ம், ம். நாங்க அதை திரும்ப என்ன பண்ணோம்னா, சும்மா ஒரு வேற செட்ல இருந்த பீன் பேக் தூக்கிட்டு வந்து போடுறது. அங்கிருந்து ஆதித்யா டிவில ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அங்க ஓகே. ஆதித்யா டிவில போய் அங்கிருந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து செட் பண்றது. அந்த செட் வந்து செட் அப்படியே தான் இருந்தது. அதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நானும் கவின்னாவும் அங்கிருந்து எடுத்துட்டு வருவீங்கன்னு அப்படி அலைன் பண்ணி கலெக்ட் பண்ணி அப்படி. வச்சுட்டு ஓகே. ஜாலியா அப்படி இதனால ஏதாவது பண்ணாங்க. பஞ்சாயத்துகள் வந்துருக்குதா? டேய் இவன் யாரா எங்க இருந்தோ எல்லாம் தூக்கிட்டு வந்தது வந்துருக்கானுங்க. வந்தது பட் அது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஜாலி ஆயிட்டாங்க. லெட் சோ இவனுங்க ஹார்ம்லெஸ் ஹார்ம்லெஸ் கைஸ் தானா? அப்படின்னு உனக்கு பிரச்சனை இல்ல இவனுங்க ஜாலியா தான் இருக்கானுங்க ஓகே, அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலா அந்த ஷோ பண்ணும்போது கேமராமேன் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஆ. ஏன்னா அவங்க ரெகுலரா என்ன பண்ணுவாங்கன்னா சன் மியூசிக்க பொறுத்தளவு வருவாங்க, ஃபோக்கஸ் செக் பண்ணுவாங்க, கிரீன் மேட் கீ பண்ணுவாங்க, பட்டன் அமுக்கிட்டு இப்படி உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான். ம். என்னோட ஷோன்னா நாங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். அவங்களுக்கு வேலை இருக்கும். ட்ரைபேட்ல இருந்து கேமரா நகரவே நகராது. நம்ம ஷோனா ட்ரைபேடே நகரும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய வேலை அது ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். சூப்பர், சூப்பர். ஸோ மிஸ் பண்ண அந்த ரியோல இருந்து இப்போ இருக்கிற ஸ்வீட் ஹார்ட்டுக்கு நடுவுலயே ஏகப்பட்ட டைமென்ஷன்ஸ் அண்ட் வெர்டிகலை டச் ம், பண்ணியிருக்கீங்க. ம், ம். கனா ம். இல்லையா? அதாவது என்ன பண்ணாலும் இது என்னோட போடியம்னு இருந்த ரியோவை தூக்கி ஃப்ரேம்குள் நிக்க வச்சு இந்த டயலாக பேசு, இங்க லுக்கு வை, இங்க பாரு, இந்த ஷாட்டு ம். அது எப்படி இருந்துச்சு? அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி? கனா காணும் காலங்களுக்கு ஆக்சுவலா சன் மியூசிக் முன்னாடி தான் நான் கனா காணும் காலங்கள் பண்ணேன். ஓகே, ஸோ அங்க ஆக்சுவலா ட்ரை பண்ணது அதுதான். ஓகே. கனா தான் ட்ரை பண்ணது ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் டெலிவிஷன்லன்னு பார்த்தா கனா தான். ஓகே, ஆனா அது எப்படின்னா டெலிவிஷன்ல ஏதாவது ஒன்று பண்ணணும், டிவில வந்துடணும் அப்படின்னு ஒரு மாதிரி நிறைய தேடி ஓடிட்டு இருந்திருப்போம். அப்படி போகும்போது ஒரு ஆடிஷன் ஒன்று பார்க்குறோம். அந்த ஆடிஷன் தான் ட்ரை பண்ணது. அதுக்கு முன்னாடி நான் வந்து கலைஞர் டிவில சகல கலாவல்லவன் ஒரு ஷோ, அதுல தான் எனக்கு சாம் சூர்யா எல்லாம் தெரியும். ஓகே, ஓகே. அது நாங்க எல்லாமே ஆமா. பார்ட்டிசிபென்ட்ஸ் அதுல. நானும் அதுல பார்ட்டிசிபென்ட் தான். ஓ ஸோ சகல கலாவல்லவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. Okay. அதுல வந்து நான் செமிஃபைனல்ல எலிமினேட் ஆனேன். ஓகே, ஓகே. அதுக்கப்புறமேட்டு ஆக்சுவலா அந்த ஷோல 2 விஷயம் நடந்தது. ஆரம்பிச்சு அதுல நான் செலக்ட் ஆனப்ப என்னோட அண்ணன் சொன்னது என்னன்னா, நீ வந்து சும்மா டிவில வரணும்னு ஏதோ ஆர்வ கோளாறுல பண்றேன்னு நினைச்சேன். நீ வந்து செலக்ட் ஆயிட்ட அப்படின்னா உனக்கு ஏதோ வருது. சரி எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னா செமிஃபைனல் வரையும் போச்சு. ஓகே, செமிஃபைனல் வரையும் போறேன்னா அப்போ உனக்கு ஏதோ இருக்கு, அப்போ அதை ப்ராப்பரா கத்துக்கிட்டு ட்ரை பண்ணு அப்படின்னாரு. ஸோ செமிஃபைனல் எலிமினேட் ஆகும்போது அப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ அசால்ட்டா இது பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பண்ணும்போது ஒரு ஷோக்கு போகும்போது அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு லேர்ன் பண்ணிட்டு போ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் இந்த ஷோ வந்தது, ஓகே. கனா காணும் காலங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணேன்னா கோயம்புத்தூரில் ஆடிஷன் நடந்தது. நான் சென்னையில் அப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். நான் சென்னையில் வந்து ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருந்தேன். லீவ் போட்டுட்டு கோயம்புத்தூர் ஆடிஷன் வந்து
அந்த ஆடிஷன் தான் என்ன, நாங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆடிஷன்னா என்ன? என்ன அப்படின்னு நான் கோயம்புத்தூர்ல வந்து ஃபுல்லா வேடிக்கை தான் பார்த்தேன். ஓகே நான் ஆடிஷன் அட்டன் பண்ணல. ஓகே கார்ட்லாம் போட்டு ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு உள்ளலாம் போயிட்டேன். ஓகே ஆனா எனக்கும் attend அதுகிட்ட ஒரு மெமரி இருக்கு, நீங்க முடிங்க நான் சொல்றேன். அதான் ஆமா. நான் உள்ள போயிட்டேன். ஆனா ஆடிஷன் அட்டன்லாம் பண்ணல. சுத்திக்கிட்டே இருந்தேன் உள்ள. ஓகே ஓகே என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு. பார்த்தா என்னென்னமோ பண்றாங்க, குதிக்கிறாங்க, ஓடுறாங்க. இது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு ஆடிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சென்னை ஆடிஷன்ல தான் அட்டன் பண்ணேன். ஓகே ஸோ அங்கே அட்டன் பண்ணி காட் செலக்டட் அண்ட் ஐ மீன் அங்கே ஸ்பாட்டில் செலக்ட் பண்ணி என்ன ஃபைனலுக்கு இது பண்ணாங்க. ஓகே ஸோ ஓகே அப்படி தான் கனா காணும் காலங்களுக்குள்ளார வந்தேன். ஸோ ஃபைன். அங்கிருந்து ஆக்சுவலாக அதான் டெலிவிஷனில் வந்துட்டோம். ம். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இன்னும் நமக்கு ஒன் ஏதோ அமாங்கா தான் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? இல்ல அப்படி இல்லை அப்படி எல்லாம் இல்ல. ஓகே நான் அந்த புதிய முகம் ஷோவில் டைட்டில் வின் பண்ணி தான் நான் கனா காணும் காலங்கள் நடித்தேன். ஓகே ஓகே ஸோ எனக்கு ஓகே அப்படி எதுவும் ஃபீல் ஆகல. எனக்கு கிடைச்ச ரோலை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஜாலியா தான். தென் அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்னால் திரும்ப வேலைக்கும் போக முடியல. ம். மீடியாலையும் ப்ராப்பராக ஒரு சான்ஸ் கிடைக்கல. தட்ஸ் வேர் நான் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆனேன். ஓகே ஓகே இதுதான் இதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிவு பண்ணி அது ஒரு 2 வருஷம் ஆச்சு சன் மியூசிக்ல செலக்ட் ஆகிறதுக்கு. சூப்பர். ஓகே அப்போ எனக்கு இருக்கிற மெமரி ரொம்ப சின்னது தான். சத்ரி சூர்யா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. காலையில 7 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டானுங்க. டேய் ஏதோ ஆடிஷன் நடக்குதாம்மா வா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பின்னாடி பூரிக்கட்டையோடு நிற்கிறாங்க. 12வது படிக்கிறான், ஆல்ரெடி ஃபெயில் ஆகிட்டு இருக்கான், அனுப்ப முடியாதுன்ட்டாங்க. அழுகிறேனாம்மா அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடே கண்டிப்பாக செலக்ட் ஆயிருங்களா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சதான் வந்து Okay. ஏகப்பட்ட மெமரிஸை ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்களும் இருந்திருக்கீங்க பேரலாங்கும்போது. அவரோட அடுத்த சீசன் தான் நான் பண்ணேன். ஆ. எங்களோட சீசன் ஆடிஷன்ல வந்து சத்ரி இவங்க எல்லாம் ஜட்ஜு. ஓகே கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கனா வந்தது. ஆ. அந்த கனாக்கு அடுத்த கனா லாஸ்ட் எங்களோட தான் லாஸ்ட் இந்த ஸ்கூல் கனா ஓகே ஓகே அதுக்கப்புறம் காலேஜ் ஷிஃப்ட் ஆச்சு. எங்களோட தான் காலேஜுக்கு லாஸ்ட் கனா காணும். ஓகே ஓகே அதுக்கப்புறம் காலேஜ் கனா காணும் காலங்கள் வரல. அதுக்கப்புறம் ஸ்கூல் தான் வந்து ஓகே 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 நைஸ். ஸோ கனா முடிஞ்சு விஜே அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணி இருக்கும்ல, இப்படியே போயிட்டு இருக்கே நம்ம லைஃபு, நம்ம அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பர்சனலாக உங்களோட லைஃப்பில் விஜே டைம்லேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு நான் ஒரு ஒய்ஃப் லவர்னு சொல்கிறத தாண்டி ஒரு பார்ட்னராக கம்பேனியனாக யூ ஹாவ் அ பர்சன். Yeah. நிறைய பேர் பார்த்து ஆசைப்படக்கூடிய வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு எந்த கிரெடிட்ஸும் எடுத்துக்கிறது இல்லை. வென் டிட் ஷீ கேம் இன் டு யூர் லைஃப் ஸ்ருதி? சன் மியூசிக் ஆடிஷன் அப்போ ஷோ செலக்ட்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு ஷோஸ் தரல. அது ஒரு மாதிரி ஒரு டைம் பீரியட் போயிட்டே இருக்கு. செலக்ட் ஆனால் நான் சன் மியூசிக்கில் ஸ்டாஃபு, ஆனால் எனக்கு ஷோ இல்லை. ஓகே எப்போ தருவாங்கன்னு, இப்போ ஷோ பண்ணால் தானே நமக்கு சம்பளம். எப்போ தருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த டைம். ஸோ அப்போ வந்து ஒரு ஆங்கர் வந்து ஒரு லீவ் போடுறாரு, வேற ஒரு ஷூட்னால லீவ் போடுறாரு. அந்த ஷோ வந்து கமிட் பண்ணிட்டாங்க, ஷூட் பண்ணுறோன்னு கமிட் பண்ணிட்டாங்க. இப்போ போகணும், யாரா போகிறது அப்படிங்கும்போது அந்த கவின் இருக்கார்ல, அவரும் சும்மா தான் இருந்தார். ஓகே நானும் சும்மா தான் இருந்தேன். ஓகே நீங்க 2 பேரும் சும்மா இருக்கீங்களே, நீங்க 2 பேரும் ஏன் போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஓகே அனுப்பும்போது என்னோட ஜேம்ஸ் சார் அவர் அவர் இப்போ இல்லை. ஓகே அவர் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் போங்க ஷூட் பண்ணிட்டு வாங்க. இஃப் சப்போஸ் அந்த ஷோ எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா நான் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறேன். இதை ரியோ கிட்ட சொல்லாத, அவனுக்கு ஆடிஷன் சொல்லி கூட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னை கூட்டு போயிருக்காங்க. எனக்கு ஆடிஷன்னா ஜாலியாக இல்லை இருப்பேன். நான் ஜாலியாக ஒரு நம்ம தான் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆடிஷன். ஸோ அந்த டெஸ்ட் ஷூட்டில் தான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் சுற்றியை பார்த்தேன். ஓகே அவங்களும் அப்போ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் அங்கே கல்ச்சரலுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் ஷூட் பண்ணது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட டெக்கோ ஃபெஸ்ட் ஓகே அந்த ஃபெஸ்ட்டை நீங்கள் வந்து கவர் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அந்த ஷோ பேர் கல்லூரி காலம். ஓகே அந்த ஷோ ஷூட் பண்ண போனப்ப அங்கே பார்த்தேன். ஓகே ஓகே ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணது. யாருக்கு அந்த ஸ்பார்க் உண்டாச்சு, உங்களுக்கா அவங்களுக்கா? ஆக்சுவலாக 2 பேருக்கும் அக்செப்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணது அவங்க. ஓகே அட்மிட் பண்ணது அவங்க. ஆமா ஆமா. நான் அந்த ஷூட்ல வந்து நிறைய பைட்ஸ் எடுப்போம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும். அப்படி பைட் எடுக்கும்போது கவின் அண்ணங்கிட்ட போயிட்டு நான் அந்த பிள்ளை நல்லா இருக்கு, நான் அங்கே போய் பைட் எடுத்து வரேன், நீ அப்படியே கேமரா எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் உட்காந்து பேசினது. ஓகே அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க அங்கே கல்ச்சரலுக்கு வந்திருக்காங்கல்ல, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாங்க. நான் சும்மா கேட்டேன், எனக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண சொல்லி கேட்குறாங்க, பேர் வேணும், ப்ளஸ் அந்த டைம்ல ஆதித்யாலையும் செலக்ட் ஆயிருந்தேன். ஆதித்யால வந்து ஒரு கப்புள் ஷோ பண்றதுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகே பேரா ஓகே இந்த மாதிரி ஒன்று இருக்கு, நீங்க இன்ட்ரெஸ்டட்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நம்பரை கொடுத்துட்டு போயிட்டேன். ஓகே அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாது உண்மையாவே தான் உண்மையாவே உண்மையாவே இந்த ஷோக்கு பேரா வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிதான் கேட்டது.
அப்போ அவங்க கால் பண்ணி நான் கால் வந்தோடனேயுமே சரி அதுக்கு தான் கேட்பாங்க போல அப்படின்னு நினச்சேன். நீங்கள் சன் மியூசிக்லேருந்து தானே வந்திருந்தீங்க. ஆமாம். அப்புறம் ஆதித்யா டிவி கேட்டீங்க அப்படின்னா இல்லை நான் டோட்டல் சன் டிவிலேயே சன் நெட்வொர்க்கே அண்டர் கண்ட்ரோல் தான் அப்படின்ட்டேன். ஸோ அப்போ வந்து இல்லை எனக்கு நடிப்பு ஃபோட்டோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. நான் வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் நான் கவின் எப்படியோ அந்த மாதிரி அவங்க அந்த பக்கம் காலேஜில் மொத்தமாகவே 70-75 நாள் தான் காலேஜுக்கே போயிருக்காங்க. ஸோ கல்ச்சரல்ஸில் அடிக்க வேண்டியது இன்டர்ன்ஷிப் கிடைக்கல அவங்களுக்கு. ஓகே. ஸோ எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அப்போ இன்டர்ன்ஷிப் வரும்போது நாங்கள் ஒரே ஸ்பேஸில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் எனக்கு சன் மியூசிக் அந்த ஷோஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஜஸ்ட் ரியோவா இந்த பையன் யார் எங்கன்னு இருக்கும்போது தான் ஓகே ஃபைன். உங்களோட இந்த ஜேர்னியில் வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து ரியோ, சன் மியூசிக், விஜே, தட் இஸ் த பீக் பாயிண்ட் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீக் பாயிண்ட் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? கிரேசியஸ்ட் ஃபேன் கேர்ள் மொமெண்ட், ஃபேன் பாய் மொமெண்ட் பர்டிகுலராக ஏதாவது இப்போ நினைச்சாலும் ஐயோ அப்படி ஏதாவது ஒன்று ஐ வுட் லைக் டு ஹியர். நிறைய இருந்திருக்கு. ஒரு ரத்தத்தில் லெட்டர் எழுதுறது அந்த மாதிரி இல்லை வரும் அதெல்லாம் வரும். பிளட்ல எழுதி. ஆனால் எனக்கு டவுட் வரும், இது உண்மையிலேயே பிளட்ல எழுதிருக்காங்களா லிப்ஸ்டிக் அது மெயில் வரும். ஓகே. இந்த மாதிரி நிறைய வரும். ரொம்ப கிரேசியாக ஃபீல் ஆனது வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் மேஜராக வந்து சென்னையில் ஒரு காலேஜ், அந்த காலேஜ் கல்ச்சுரல் போயிருந்தப்போ நல்லா போயிட்டு இருந்தது. காலேஜ் கல்ச்சுரல் முடிஞ்சு நான் கார் ஏற போனப்போ ஒரு மாதிரி கும்பலாக சேர்ந்து சட்டையெல்லாம் கிழிஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணி அனுப்பிச்சு அந்த மாதிரி அது இங்கெல்லாம் ஃபுல்லாக நகம்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் ஆச்சு. ஏறி உட்காந்துட்டு என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, சும்மா இருக்க இடம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி காலேஜ் கல்ச்சுரல் ஒன்று நடந்திருக்கு. ஒரு தடவை இன்னொரு காலேஜ் கல்ச்சுரலுக்கு நான் வந்து அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்றது வெளியெல்லாம் தெரியாது. ஸோ நானும் சுற்றியும் போயிருந்தோம். ஓகே. அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மாசமாக பண்ணிட்டாங்க. சுற்றி வந்து வெளில ஸ்டேஜ்லேருந்து இறங்கி நான் அப்படி வந்துட்டேன். சீட்லேருந்து ஏஞ்சி வர்றதுக்குள்ளார நடுவில் ஃபுல்லாக க்ரௌடு இதாகிடுச்சு. சுற்றியை கிட்ட விடவே இல்லை. ஒரு மட்டும் கான்டாக்டில் இருந்துச்சா? ஆமாம் ஆமாம். சுற்றி கிட்ட வரும்போது ஒரு பொண்ணு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. சுற்றி கீழெல்லாம் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் எழுப்பி கூட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு என்ன தள்ளி விட்டாங்க போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டேன். அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஷோஸில் வந்து காலில் வந்து ப்ரொபோசல் பண்ணுவாங்க. அதுலலாம் கவின் என்ன பண்ணுவாப்லன்னா கால் ஃபில்டர் பண்ணி தான் உள்ளார அனுப்புவாங்க. ஸோ அப்படிங்கும்போது காலர் பேசுகிற வைப்லேயே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. என்னை மாட்டி விடணும் அப்படின்னா கவின் என்ன பண்ணுவானா இந்த மாதிரி காலரை கனெக்ட் பண்ணி விட்டுருவான். ரைட். ஒரு காலர் வந்து ஷோவில் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டான். பேசிகிட்டு இருக்கும்போது ஹலோ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சீரியஸாக உங்கள்கிட்ட பேசணும், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று நான் இப்படி பார்க்குறேன். கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பார்த்துட்டு சொல்கிறேங்க கட் பண்ணுறா அப்படின்ற அவன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு கை இப்படி எடுத்தான். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த விஜே, ரியோ நான் சொன்ன மாதிரி அந்த பீக்கில் இருக்கும்போது யூ ஹேட் அ ரியலி குட் டைமுங்கிறது ஆத்மார்த்தமாக தெரியுது. ஷிஃப்ட் டு அன் ஆக்டர் எடுத்தோடனே ஒன்றும் நமக்கு ஒரு பெரிய பிளேட்டிங் சர்வ்லாம் இல்லை. யூ டிட் ஸ்மால் ரோல்ஸ். வெளியில் தெரிஞ்சது ஒவ்வொரு ரோலாக பிடிச்சி ஜோ, அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆர்ட். இந்த ஜோக்கு அப்புறம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆடிஷன்ஸ், ஸ்க்ரீன் டெஸ்ட், ஸ்டோரி கேட்குறது, பூஜை போடுறது, இதெல்லாம் நடந்து ஆனால் ஷூட் மட்டும் நடந்திருக்காதுன்னு நிறைய அனுபவங்கள் இருக்கும்ல. அது ஆக்சுவலி ஓரளவுக்கு என்னால் ரிலேட் பண்ண முடியறது காரணம் பிகாஸ் நானும் இந்த மாதிரி முயற்சிகளில் இருக்கும்போது நடந்த சம்பவங்கள் தான். நடிகை தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யூ வில் பி லிட்ரலி டெலிவிஷன் ஒர்க் குவிட் பண்ணியிருப்பீங்க. லிட்ரலி சினிமா தான்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஜாப்லெஸ் தான். அந்த ஃபேஸில் பர்ஸ்னலி ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ். அதிலிருந்து உங்களை பாசிட்டிவாக இன்னைக்கு இங்கே கொண்டு வரதுக்கு காரணமான விஷயங்கள். பிகாஸ் சின்ஸ் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டுடியோ இஸ் ஃபார் த ஆஸ்பைரிங் டேலண்ட்ஸ். அது அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி, அந்த ரிஜெக்ஷன்ஸு, நம்மளால் முடியுமா முடியாதான்னு ஒரு டவுட் வரக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும்ல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் யுவர் எண்ட் as ஜஸ்ட் அ சிம்பிள் மேனா இந்த ஒரு ஃபேஸில் நீங்கள் எப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஐ வுட் லைக் டு ஹியர். இல்லை ஆக்சுவலி இந்த மூவிக்குன்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகும்போது நான் டெலிவிஷனை குவிட் பண்ணலை. ஓகே. நான் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஷோஸை குவிட் பண்ணுறதோ விஜய் டிவியில் ஷோஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நான். ஏன்னா நான் குவிட் பண்ணிக்கல.
இது வந்து மூவி ஷிஃப்ட் ஆகும்போது இல்ல. ம். நான் முன்னாடி ஆடிஷன் சினிமாக்கு ட்ரை பண்ணும்போதே நான் அப்படிதான் இருந்தேன். ஓ நைஸ். சினிமாக்கு ட்ரை பண்ணும்போது நான் ஐ ஒர்க்ட் இன் ராயல் என்ஃபீல்ட் ஆஸ் அ சர்வீஸ் மேனேஜர். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டே தான் ஐ ட்ரைட் இன் டு மீடியா. ஓகே ஓகே. இப்போ இல்லை, எப்பயுமே என் மைண்டில் நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது இதுதான். ஒரு ஒரு நம்ம ஒரு ட்ரீமை நோக்கி போகிறோம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அது ட்ரீம்ன்றதை மட்டும்தான். அது ஒரு ட்ரீம். நைஸ். யா. ஸோ அந்த ட்ரீம் வந்து ரியாலிட்டியாக மாறுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அப்போ அந்த ட்ரீம் ரியாலிட்டியாக மாறுறதுக்கு முன்னாடி ரியாலிட்டியை விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ அந்த இது இது எனக்கு இது புரிஞ்சுக்கிட்டாவே சினிமான்றது வந்து அவ்வளோ டஃப் இல்லைன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். நைஸ். ஸோ அந்த 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 ட்ரீமுக்குள்ளார நான் அச்சீவ் பண்ணுற வரையுமே நான் ரியாலிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சினிமாவில் ட்ரை பண்ணேன். எனக்கு கணக்கானும் காலங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு எம்டி கிட்ட சொல்லிட்டு நான் ப்ராப்பராக என் ஜாபை குவிட் பண்ணிட்டு நான் கணக்கானும் காலங்களுக்குள்ளார வந்தேன். ஓகே. ஸோ கணக்கானும் காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஷிஃப்ட் எடுக்கும்போது தான் எனக்கு இருக்கிறதுலே என்னோட டஃபஸ்ட் பீரியட்னு பார்த்தா அதுதான். ஆனால் ஜாலியாக தான் இருந்தேன். அது வேற. ஸோ அதுதான் டஃபஸ்ட் பீரியட். எந்த ஜாபும் இல்லாமல் 0 இன்கம்ல இருந்தது டைம் லைன்னு பார்த்தா அதுதான். ஓகே. ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்ல. இப்போ 0 இன்கம் இருந்ததுன்னா என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோன்றதை அங்கேயே நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ நான் டெலிவிஷன் விட்டுட்டு படத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த படத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு எனக்கு எப்போ டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறனோ அப்போ நான் டெலிவிஷனை ஃபஸ்ட்டு விடலை. ஓகே. ப்ராமினெண்ட்டாக அங்கே ஒன்று கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இதை விட்டுக்கிறேன்ற மூடில் தான் ஓகே இருந்தேன் நான். ஓகே. விச் இஸ் நெஞ்சமுடு நேர்மென்று ஓடுராஜாக்கு முன்னாடியே சொல்றேன். முன்னாடியே சில படங்கள் ஒரு parallel path இருக்குது. அப்போ ஆமா. ஐ மீன் செட் பண்ணியிருந்தீங்க. எப்பயுமே வச்சுப்பேன். ஓகே ஓகே. ரைட் நவ இப்பயுமே நான் டெலிவிஷன்ல ஷோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் ஜோடியும் நீங்க தான் பண்ணீங்க. ஆமா, லாஸ்ட் ஜோடியும் நான் தான் பண்ணேன். அடுத்தும் பண்ற மாதிரி தான் டாக்ஸ் இருக்கு. ஓகே. பட் இப்போ வந்து அந்த டஃப் இப்பதான் அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற பிரச்சனை இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் டேட்ஸோட இஷ்யூஸ். ஸோ இந்த ஷூட் போக முடியுமா அந்த ஷூட் போக முடியுமான்ற பிரச்சனையில் இப்போ தான் இருக்கேன் நான். பட் அதான் அந்த டெலிவிஷன் டு மூவி ஷிஃப்ட்டுங்கும் போது நான் குவிட் பண்ணிக்கல. which means நீங்க கேட்ட क्वेश्चनக்கு எனக்கு ஆன்சர் இதுதான். புரியுது. இல்ல இல்ல வேற ஒண்ணு நான் அப்படிதான் வெளியில இருந்து பாக்கும்போது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீடியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், டெலிவிஷன் ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரி, சினிமா இன்னொரு தனி இண்டஸ்ட்ரி. இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இங்க இந்த ஃபேம் மூலியமா அங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நீங்க சொல்ற மாதிரி தான். அந்த ட்ரீமை நோக்கி இதுவே ஒரு குட்டி ட்ரீமை அச்சீவ் பண்ண ரியாலிட்டி. அது ஒரு பெரிய ட்ரீம்குள்ள போகும்போது ஓகே ஒரு கால் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சு இன்னுமே அதுல வாண்டர் லாஸ்டா இருக்கிற நிறைய பேர் நானே கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஃபேஸ்ல இருந்திருக்கேன். டெலிவிஷன் விட்டுட்டு வந்து சினிமா தான் அப்படின்னு ஓகே இறங்கிடலாம், இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனா இப்ப நீங்க சொல்றது எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு. நம்ம ப்ராபப்ளி அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம்ல இல்ல பேரலலி இதை பண்ணாதான் முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல, இல்ல உங்களோட ஒரு செல்ஃப் தாட்டான்னு தெரியல. பட் இட் இஸ் ரியலி எனக்கு இப்போ அவேக்கன் ஆகிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். யூ ரியலி நீட் நாட் டு லீவ் த ரியாலிட்டி டு அச்சீவ் யுவர் ட்ரீம். இல்லையா? சூப்பர் நைஸ். அண்ட் டஃபஸ் இருந்திருக்கு ஆப்வியஸ்லி. பட் அது லிட்டரலி அதை வந்து டிரைவ் பண்ணி சொல்ல தெரியாது. இப்படிலாம் டஃபா இருந்தது அப்படின்னு எனக்கு ஆப்வியஸா அது சொல்ல தெரியாது. சொல்ல ட்ரை பண்ணாலுமே அது எனக்கு கரெக்டாகவும் சொல்ல வராது. அதனாலேயே அதை இது பண்ணிடுறது. ஓகே, அது ரொம்ப பர்சனலா. ஆமா ஆமா. ஓகே ஓகே. ப்ளஸ் அதான் அந்த ஷிஃப்ட்ன்றது நம்ம அந்த ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விடாம இருக்கிறது பெட்டர் பெட்டர் பெட்டர். ஓகே. அண்ட் இந்த கொஸ்டின்னால நான் இதையும் சொல்லிடுறேன். இந்த டெலிவிஷன்ல இருந்தா சினிமால சான்ஸ் கிடைக்காது, டெலிவிஷன்ல இருக்கும்போது இதுல இந்த மாதிரி ரோல்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்றது இன்னுமே சொல்லிக்கிறாங்களே தவிர நான் என்ன பெரிய எக்ஸாம்பிளா என்னால இப்ப தைரியமா சொல்லிக்க முடியும். எனக்கு முன்னாடி நான் சிவகார்த்திகேயன் நான் தைரியமா சொல்ல முடியும். சிவகார்த்திகேயன் வந்து ஐ திங்க் எதிர்நீச்சல் ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தான் அவர் டெலிவிஷன் விட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை படம் பண்ணிருக்காரு. கரெக்ட். மனக்குத்தி பறவை இதெல்லாம் பண்ணும்போது அவர் ஹீரோ. ஆனா ஒரு டெலிவிஷன்ல இருந்தே தான் இருந்தாரு. ஆமா, நானும் விஜய் வாட்ச் பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. நான் இன்னுமே ஷோ பண்றது. ஜோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் ஐ டிட் ஜோடி ஆர் யூ ரெடி. ஆமா ஆமா. எனக்கு ஷோவும் அஃபெக்ட் ஆகல, எனக்கு படமும் அஃபெக்ட் ஆகல. ஆக்சுவலா சொல்ல போனா ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிச்சு. சூப்பர். நான் ஜோடி பண்ணும்போது எனக்கு ஜோ நல்லா போச்சு. ஜோ பண்ணும்போது பாரு இன்னும் ஷோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷோவும் நல்லா போச்சு. நைஸ். ஸோ ஆக்சுவலாக அதை அப்படி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க டெலிவிஷனில் இருக்கனால மூவி கிடைக்காது. இல்லை, எனக்கு நான் அந்த டெசிஷன் ஒரு லைஃப்பில் எடுத்ததுக்கு காரணமும் அதுவாக இருக்கலாம். ஏன்னா அட்வைஸுங்கிறது யார் வேணாலும் இருக்க. நிறைய டைரக்டர்ஸ் வந்து டெலிவிஷனே பார்க்க மாட்டாங்க. இது பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்படியா சரி இந்த டைலாக் பேசு அப்படிதான். ஆமா. ஓகே. ஸோ அதுக்கும் டெலிவிஷன்ல இருக்கறனால கிடைக்கலன்றதுக்குலாம் சுத்தமா சம்மந்தமே இல்லை. ஓகே ஓகே சூப்பர். அடுத்து ஒரு சின்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு
ஆக்சுவலி இந்த பசங்க ரொம்ப மோசமான பசங்க. நான் ஓகே. வந்து உங்கள வச்சு விளையாடலான்னா, ம். நீங்களும் பார்ட்டிசிபென்ட்டா இருக்கணும்னு நெனச்சா, என்ன வந்து இப்போ வந்து கோத்துட்டாங்க. ஓகே. மேட்டர் என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு பவுல் ஆஃப் ஃபுட் ஐட்டம் இருக்கும். ம், ம். மிக்ஸ்ட் ஃப்ரூட், வெஜிடபிள் என்னென்னமோ வச்சிருக்க போறாங்க. 2 ம். பேரும் நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிருவோம். ஓகே. ஓகே. நான் அத வந்து சாப்பிட்டு பார்த்து, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அது என்னன்னு சொல்லாம, உங்க வாயிலருந்து அது என்னங்கிறத சொல்ல வைக்கணும். இப்போ ஃப்ரூட்னா ஃப்ரூட்டு, ம், வெஜிடபிள்னா வெஜிடபிள். இது இந்த வெஜிடபிள். பேர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ம். ஒரு வேள நான் சொல்றது கரெக்ட்டுன்னா, அது உங்க வாயிலருந்து வர வச்சுட்டேன்னா, ம். வி ஆர் வின்னிங். ஓகே. இல்லன்னா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல தோத்துட்டா. ம். பேட் பாய்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ் கேம். யா, இது யா. வந்து பிளைண்ட் ஃபோல்டு இல்லாம பிளைண்ட் ஃபுட் டேட். ஓகே. லெட்ஸ் ஹேவ் திஸ். முதல் முறை என்னோட மாட்டிக்கிட்டாரு இப்படி. இதுக்குள்ள இருக்க போறது ரியோ ப்ரோ. நான் வந்து எஸ், எஸ். ஃபர்ஸ்ட் நான் பிக் பண்ணி ம். அது என்ன ஓகே. அது என்னங்கிறத சாப்பிட்டு வந்துச்சாப்பா? வந்துச்சாப்பா? அழுக்கு போயிருச்சா? ம். ம். வாய்க்கிட்ட வரும்போது கொய்யாக்கா டேஸ்ட்டா இருந்துச்சு. பட் இட் இஸ் நாட். ஓகே. ப்ரோ, ம். இது வந்து ஒரு பல்பி ஃப்ரூட். ஓகே. ஓகே. இது இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த ஃப்ரூட்டோட பேரும், ம். கலரும் ஒரே பேர் தான். ஓ! ஓகே. பேரும் ஆ, ஆரஞ்சா? அப்படிதான் நான் நம்புறேன். ஓகே. டீம் கிட்ட தான் கேட்கணும். am I right? ரைட்? எஸ்! ஓகே, ஓகே. அடுத்து இப்போ அவரு சாப்பிடணுமா? ஓகே. நானா? நான் எடுத்துட்டேனா? மாத்திருங்க. எடுத்துட்டாரா? மறுபடியும் அதே ஃப்ரூட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ப்ரோ, ஆ. இந்த ஃப்ரூட்டோட பேர்ல ஒரு ஃபோன் இருக்கு ப்ரோ. ஆப்பிள். am I right? ரைட்டா? எஸ். ஓகே. வாவ்! சூப்பர். இது நல்லா இருக்கே. இந்த கேம் நல்லா இருக்கே. ஆமா, ஆமா, ஆமா. இங்க கொடுங்க. அடுத்து நான் பார்க்குறேன். எஸ், 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 எஸ். பூஜைக்கு வச்ச ஆப்பிள் எடுத்து உள்ள போட்டு. ஓ! கையில எடுத்தா தெரிஞ்சிருமோ எடுத்தோனையும்? இல்ல, இது அதே ஃப்ரூட்டா? இல்லையா? ஆஹா! ஆனா அப்படியே இருக்குதே. டெக்ஸ்சரு தொடும்போது. டேய். டேய் என்னடா இது? ப்ரோ, எஸ். இது ஃப்ரூட்டே இல்ல ப்ரோ. ஃப்ரூட் இல்லையா? ஈட்டபிள் தான். இது வந்து பழமோ காயோ இல்ல ப்ரோ. பழமும் இல்ல, காயும் இல்லையா? ஆமா. ஆனா இது ஒரு ஸ்வீட். வெரி டெலிகேட்டட் பொசிஷன். நீங்க ஸ்வீட் கடைக்கு வந்துருங்களா ஃபர்ஸ்ட்? ஸ்வீட் கடைக்கு ஸ்வீட் கடைக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன் ப்ரோ. கதவு திறக்க சொல்லுங்க. இப்போ ஃபுல்லா கண்ணாடி இதுக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே. இருக்கிறதுலயே நம்ம காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஸ்கொயரா குட்டியா இருக்கும். ம், ம். ஐயோ ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ. இப்ப டக்குன்னு வர மாட்டேங்குது. ஐயோ. காஜு கட்லியா? அப்படிதான் நான் நம்புறேன். am I right? ரைட்டா? ரைட்டா? என்ன வா! சொல்றீங்க? என்ன போங்க. நான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ண போறோம் இத தொட்டு. நீங்க அடுத்து ஏத்துறேனா? நான் இது சாப்பிட மாட்டேன். ஐயையோ! இருங்க, எதுக்கும் டேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிக்காது ஒரு ஸ்வீட்டு. ஸ்வீட்டா? அதேதான். தலைவரே, ப்ரோ, மறுபடியும் ஸ்வீட் கடைக்கா? மறுபடியும் ஸ்வீட் கடைக்கு வாங்க. டோர் ஓப்பன்ல இருக்கு. ஓகே. உள்ள வந்துருங்க. ஆ. ப்ரோ, இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நிறைய நெய் போடுவாங்க ப்ரோ. அதாவது குழலூதும் கண்ணன் ஒட்டுன ஒரு ஸ்வீட்டா? இல்ல, 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 இல்ல. இல்லையா? அது இல்ல. நிறைய நெய் போடுவாங்க. ம். இந்த ஸ்வீட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு ஊரோட பேர் வரும். ஆஹா. ஆ. மைசூர் பா. எஸ். ஹேய், ஹேய். யுவன் சார் பார்த்துட்டு நைஸ், நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த நைஸ் நல்லா இருக்கே பெரிய விஷயம். அங்க உட்காந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ காலா? இல்ல, திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டு, நீ தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பார்த்துக்கனேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தான். ரஷ் எல்லாம் கிடையாது, லவ் அது. ஆய், நைஸ். பயங்கரமான ஒரு யார் லவ். அவங்க? என்னோட சயின்ஸ் டீச்சர் மேல சும்மா பேசணும் போல இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோன் பண்ணி, ஒன்றும் இல்லை சும்மா பேசணும் போல இருந்தது. அப்படியா, சொல்லுங்க என்ன